ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். சாரி, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, என்ன ப்ரோ நாய்ஸாக இருக்குது ப்ரோ அப்படி இப்படின்னு. சாரி நண்பா, இந்தா ஃபேன் ஓடுதா, இந்த வெயிலில் நான் ஃபேனை அமர்த்திட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வேர்த்து ஊற்றி போய் நசன்னு ஆயிரும். அதுக்காண்டி தான் போட்டிருக்கேன். நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நண்பா. இல்லை ரொம்ப நாய்ஸ், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள். நான் நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா அதை பக்கத்தில் வச்சுக்கலாம், ஓகேவா? ஆஃப் பண்ணி போட்டுறேன். ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஓகே நண்பா, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அஃபீஷியல் நியூஸை தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஆவலோடு எதிர்பார்த்த அந்த நத்திங் ஃபோன் 2 அஃபீஷியலாக குளோபலாகவும் சரி, இந்தியாவிலையும் சரி, ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. இந்தியாவில் அந்த சர்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாங்க. ஸோ இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா இன்னும் 100% அஃபிஷியலாக நமக்கு ரிவீல் கிடைக்கல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த 3 கேமரா வர மாதிரியும், பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த என்டிலி ஸ்ட்ரிப்பு, அதுக்கப்புறம் அந்த வயர்லெஸ் சார்ஜிங் அந்த ரிங்ஸை சுற்றி பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி நிறையா இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் பார்த்தீங்கன்னா சென்டர் ஃப்ரேம் வரும். சைடில் பார்க்குறதுக்கு ஐஃபோன் மாதிரியே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நத்திங் ஃபோன் 1லேயே பார்த்தோம். அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பேக்லேயே இன்னும் கொஞ்சம் லைட்டாக சேஞ்சஸ்லாம் கொடுத்து அந்த பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப்போட பார்த்தீங்கன்னா வரப்போகிறதுன்றது தெரியுது. ஆனால் இன்னும் இப்படி தான் இருக்கும் இந்த ஃபோனு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இமேஜுமே பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆகலை. மற்றபடி இந்த ஸ்மார்ட் வர்றது கன்ஃபார்ம் ஜூலை. இன்னும் என்ன, இது பார்த்தீங்கன்னா மே மாதமா, ஜூன் ஜூலை, இன்னும் ஒரு 1.5 மாதம் கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் அஃபீஷியலாக இந்த லான்ச் ஆயிரும். ப்ரைஸிங் ஆல்மோஸ்ட் அந்த 40 to 45 அந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருக்க போது. இதோட ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம நிறையா வீடியோஸ் சொல்லியிருப்போம். ப்ராசர், பேட்ரி, அதுக்கப்புறம் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ராசர்னு பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 பவர்ஃபுல்லான ப்ராசர் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு குறையும் இருக்கா? ஏன்னா போன வட்டம் அவங்க லான்ச் பண்ணும்போது ப்ராசரில் மட்டும் மிட்ரேஞ்சாக கொடுத்துட்டு மற்றபடி வயர்லெஸ் சார்ஜிங், கேமராவில் ஓஎஸ் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. இந்த வட்டம் பெர்ஃபார்மன்ஸ்லையும் டாப்பில் கொடுக்குறாங்க. அதாவது இந்த வருஷத்தோட 8 Gen 2 கொடுக்கலைனாலும் போன வருஷத்தோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசரான ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 கொடுக்குறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். மல்டி டாஸ்கிங், கேமிங், லொஸுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் குறைய நம்ம சொல்ல முடியாது. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக AMOLED டிஸ்பிளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்கலாங்க. அதுக்கப்புறம் பேட்ரி 4700 mAh பேட்ரி. சார்ஜிங் ஸ்பீடு இன்னும் கன்ஃபார்ம் பண்ண நண்பா. மற்றபடி டுவல் ஸ்பீக்கர் இருக்க போது ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். லைட்டாக பார்த்தீங்கன்னா யூஏயில் மட்டும் சில சேஞ்சஸ் ஒரு ஆப்ஷன்ஸுக்கு கொடுக்குறக்காண்டி பார்த்தீங்கன்னா இருக்கும். மற்றபடி ஸ்டாக்காகவே எல்லாமே விட்டுருவாங்க. அப்புறம் அந்த நத்திங்கோட அந்த ஃபாண்ட்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1-2 சில மாறும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 2ஓட ஸ்பெக்கு ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகுது இந்தியாவில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை வந்துச்சுன்னா அடுத்து ஆகஸ்ட்டு, செப்டம்பர், இன்னும் ஒரு 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேல் வரப்போகுது. அமேசானோட கிரேட் இந்தியன் சேல் வரப்போகுது. நம்ம போன வருஷமே பார்த்தோம் iPhone 13 இந்த ப்ரைஸுக்கு வரும் நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 67,000 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்த ஸ்மார்ட் ஃபோனை சடனாக ஒரு 17,000 குறைச்சி 50,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா சேல் பண்ணாங்க. நிறையா நண்பர்கள் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு வாங்கினாங்க. சம்டைம் ஆர்டர் கேன்சல் ஆச்சு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண பீஸே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு டபுள் ஸ்டிக்கர் ஒட்டி திருப்பி கஸ்டமருக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. இந்த வட்டம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக iPhone 14 50,000 வருமானு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னோடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சம்மர் சேல்லே பார்த்தோம். iPhone 13 பார்த்தீங்கன்னா 55, 56 கொடுத்தாங்க. iPhone 14 பார்த்தீங்கன்னா 66, அந்த மாதிரி 62 அந்த ப்ரைஸுக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த வட்டம் வந்துச்சு அப்படின்னா iPhone 13 நம்ம 50,000 ரூபாய்க்கு எதிர்பார்க்கலாம். iPhone 14 பார்த்தீங்கன்னா நம்ம 60,000 ரூபாய்க்கு எதிர்பார்க்கலாம். 13 14 அப்படின்றது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். அந்த இடையில உள்ள 10,000 ரூபா தான் பார்த்தீங்கன்னா தீர்மானிக்கும். பட் 60,000 ரூபாய்க்கு iPhone 14 ஒரு நல்ல டீல் தான். ஏன் அப்படின்னா லேட்டஸ்ட் ப்ராசர், அந்த ஆக்ஷன் மோடு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 4Kல சினிமேட்டிக் மோடு எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கேமரா ஆப்ஷன்ஸில் வேணால் மாறுதல் இருக்குமே தவிர ரியல் டைமாக நீங்கள் கையில் வச்சு யூஸ் பண்ணும்போது 13க்கும் 14க்கும் பெரிய லெவலில் வித்தியாசங்கள் இருக்காது. ஸோ அந்த இடைப்பட்ட அந்த 10,000 ரூபா தான் 50,000 ரூபாயா 60,000 ரூபாயா. ஸோ உங்களோட இருப்பை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. என்னை கேட்டால் அந்த ஆஃபரில் 50,000 iPhone 13 ஒர்த்து தான், iPhone 14 60,000 ரூபாய்க்கு ஒர்த்து தான். ஸோ உங்களோட முடிவு தான். பட் 70,000 ரூபாய்க்கு iPhone 14 ப்ளஸ் கிடச்சிச்சு அப்படின்னா, உங்ககிட்ட 70,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக 14 ப்ளஸுக்கு போயிடலாம். 14 ப்ளஸில் யூசர் எக்ஸ்பீரியன்ஸோ கேமராவில் அப்கிரேடோ பார்த்தீங்கன்னா 14க்கும் 13க்கும் பெரிய லெவலில் சேஞ்சஸ் இருக்காது. ஆனால் பெரிய சைஸ் டிஸ்பிளே கிடைக்கும், பெரிய பேட்ரி கிடைக்கும். நீங்கள் ப்ரோ மேக்ஸ் யூஸ் பண்ணுறதை விட அதிகமான பேட்ரி லைஃப் கிடைக்கும். ஏன்னா ப்ரோ மேக்ஸில் உங்களுக்கு
குவாட் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் டிஸ்பிளே வந்தீங்கன்னா வரும். அதாவது நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே, பிக்சல் பர் டென்சிட்டி கூட. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்காது. ஆனால் உங்களுக்கு பேட்டரி லைஃப் பார்த்திங்கன்னா நல்லா நிற்கும். பின்னாடி 2 கேமரா தான் இருக்கும். இதை எடிட்டிங் பண்ணுறதுக்கு, மூவி பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே ஐஃபோனில் வேணும்னு நினைக்கிறவங்க 1,50,000 ரூபா போட்டு ப்ரோ மேக்ஸ் வாங்குறதுக்கு இதே 70,000 ரூபாய்க்கு ஆஃபரில் 14+ கிடச்சிச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். பேட்டரி, டிஸ்பிளே கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிட்டு கொடுக்கும். அடுத்தபடியாக இந்த ஒன் ப்ளஸில் அடுத்த சீரீஸை அந்த நாடுலாம் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் ஸ்பெக்கெலாம் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த ப்ரைஸிங் தான் பார்த்திங்கன்னா மண்டையை போட்டு பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து லான்ச் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸிங்கை கம்பேர் பண்ணிவிட்டு பெர்ஃபார்மன்ஸு, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒரு 3-4 மாதம் கழித்து நல்ல ஒரு அப்டேட் கிடச்சா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் Agni 2ஓட 5G வீடியோ வந்து நேற்று போட்டிருப்பேன். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அப்புறம் அன்பாக்சிங் பண்ணி வீடியோ போடுங்க, கையில் ஃபோனை வச்சுட்டு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லோரும் கேட்குறனால கண்டிப்பாக அதுக்கான முயற்சின்றதை எடுத்திருக்கேன். நம்ம டெக் பாஸ் என்ன ஆல்ரெடி வீடியோ போட்டார், நானும் ஃபோன் பண்ணதுக்கு ஓகே தம்பி, நாங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், முடித்தோடனே தரோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க சேனல்லையும் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க சேனல் ஃபுல் ரிவ்யூ போட்டோன்னே தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நானும் நம்ம சேனலில் வாங்கி அன்பாக்சிங், ஃபுல் ரிவ்யூ, அது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நல்ல ஒரு ஸ்பெக்கு நண்பா. 6.78 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, கர்வ் டிஸ்பிளே, பின்னாடியும் பார்த்தீங்கன்னா கிளாஸு, ஃப்ரண்ட் டு கிளாஸு. ஸோ இந்த மாதிரி ப்ரீமியமான செக்மெண்ட்டில் 20,000 ரூபாய்க்கு அது இந்தியன் பிராண்ட் வந்து லான்ச் பண்ணும்போது கண்டிப்பாக சப்போர்ட் கொடுக்கணும். முக்கியமாக நேற்று நான் அந்த வீடியோவில் சொல்ல மறந்துட்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணி கமெண்ட்ஸை சொல்லியிருந்தாங்க, ப்ரோ ஏதாச்சும் உள்ள ஹார்ட்வேர் ரிலேட்டடாக பிரச்சனை வந்துச்சுன்னா வீட்டுக்கே வந்து ஃபோனை ரீப்ளேஸ் பண்ணி தராங்க 1 இயருக்கு அப்படின்னு. நேற்றே நோட்ஸ் எடுத்தேன், பட் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ 1 வருஷத்துக்கு எந்த ஒரு ஃபோனில் பிரச்சனை வந்தாலும் ஃபோனே ரீப்ளேஸ் பண்ணி தரோம். புது ஃபோனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க 1 இயருக்கு. இது எந்த பிராண்டும் பண்ணுறது கிடையாது, இவங்க பண்ணுறாங்க. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். அந்த ஃபோன் கைக்கு வந்தோடனே கம்ப்ளீட்டாக நம்ம சேனல் ரிவ்யூ போகிறேன். ஓகே நண்பா, மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.